ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். அதிகாரப்பூர்வ தகவல்கள் 274, பட் கிட்டத்தட்ட 300 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க. சார் ஏன் நடந்திருக்கு, எதுக்கு நடந்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதில் ஃப்ளைட் டேட்டா FDR ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் 2 இருக்குது. ஸோ இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. கியர் அப், அதாவது பாசிட்டிவ் ரேட் ஆஃப் ஃப்ளைங் ஒரு 150 ஃபீட்டுக்கு 200 ஃபீட் கிட்ட வந்துட்டாலே கியர் அப் பண்ணுவாங்க. ஏன் கியர் அப் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராக், டயர் வெளில இருந்தால் ட்ராக் ஜாஸ்தி இருக்கும். இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 650 ஃபீட் வரைக்கும் போயிருக்கும். அப்போவே வீல்ஸ் வேர் டவுன். எக்ஸ்டெண்டட் ஃப்ளாப்ஸ், ஒருவேளை கொஞ்சம் ஃப்ளாப்ஸ் வெளியில் வராமல் ஆன் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா 2 பைலட்ஸும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பைலட் மேலேயும் தப்பு இருக்கலான்ற மாதிரி. யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே தப்பு நடக்கும்னா மேனுவலாக எதுவும் நடந்திருக்காது. அந்த விஷுவல்ஸ் நோட் பண்ணி கிளியர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அப்படி லைட்டாக ஃபேஸ் லைட்டாக லிஃப்ட் ஆச்சு பாருங்கள், நோஸ் லிஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல் பண்ண பார்த்துருக்காரு. பட் இன்ஜினோட பவர் இல்லை. இது வந்து ஒரு சபோட்டேஜாக இருக்கலாமா? இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. டர்க்கி வந்து செலிபின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து டிசம்பர் 2024 இதே ஏர்க்ராஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. 300 பேர் இருந்திருக்காங்க. 300 பேரில் எமர்ஜென்சி லேண்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்போவும் இந்த ஏர்க்ராஃப்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது தவிர என்ன இதுனா, ஏர் இண்டியாவுக்கு வந்து கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஜூன் 5 வந்து ஏர் இண்டியாவுக்கு வந்து தேவ் ஆல்ரெடி கிவன் ஷோகாஸ் நோட்டீஸ். இது ஏற்கனவே ஆல்ரெடி பைலட்ஸ் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் ஃப்ளை பண்ண மாட்டேன், இது ரொம்ப ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா வந்து போயிங் நிறுவனம் மூலமாக பாகிஸ்தானை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி இந்தியாவை சப்போர்டேஜ் பண்ணுறதுக்கு வழி பண்ணுதா? கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடியோ யூஎஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கு. ஆசிம் முனீர் வாங்க நீ யூஎஸ். எதுக்கு அவரை இன்வைட் பண்ணணும்? டொனால்ட் ட்ரம்ப் வந்து திடீர்னு வந்து எலான் மஸ்க்கு சொல்லி டெஸ்லா கம்பெனி ஓப்பன் பண்ணாத, ஆப்பிள் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? சம்வேர் டவுன் த லைன் இந்தியாவை வந்து பழி வாங்கிறதுக்கு வகுக்கிறாரா? இப்போ எப்படியாவது வந்து அமெரிக்கா வந்து அந்த பிளாக் பாக்ஸ் போயிங்கோட அந்த CBRம் FDRம் எப்படியாவது அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போகணும். இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கிடையாது. NTSAக்கு தான் அனுப்பணும். யூஎஸ்க்கு அனுப்பி அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க கிட்ட தான் இருந்தது. இப்போ இந்தியா கிட்டே இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த போயிங் கம்பெனி தான் அந்த பிளாக் பாக்ஸை வந்து ரீட் பண்ண முடியும். ஆமா, அவங்க வந்து இங்க தானே ரீட் பண்ணணும். அந்த பிளாக் பாக்ஸ் எப்படியாவது கைப்பற்றி அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரிப்போர்ட் போயிங் கம்பெனி மேல எந்த இஷ்யூவும் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 787 பேன் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1500 2000 பிளேன் பறந்துட்டு இருக்கு. அத்தனை பிளேனும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. போயிங்கே வந்து ஆட்டம் கண்டுடும்ல. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இந்த அகமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட், இது நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க சார். 294 பேர் இறந்து போயிருக்காங்க. இது ஒரு துயர சம்பவம் சார். இது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதனால் நடந்திருக்கலான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கலாம் சார்? வணக்கம் கலாட்டா டிவி நேயர்கள். ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். இது வந்து கிட்டத்தட்ட இன்னி தேதிக்கு வந்து கிட்டத்தட்ட 274 அதிகாரப்பூர்வ தகவல்கள் 274, பட் கிட்டத்தட்ட 300 பேருக்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருக்காங்க. ஆழ்ந்த அனுதாபங்கள். அதில் இந்த ஏர்க்ராஃப்டில் சீட் 11A விபாஷ்குமார் ரமேஷ்னு ஒருத்தர் மட்டும் உயிரோடு தப்பிச்சிருக்காரு. அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன். இன்ஃபேக்ட் அவர் வந்து சீட் 11A, இதோட இன்னொரு ஃபேக்டர்னா சீட் 11Aல தாய்லாண்டில் ஒரு சிங்கர் இருந்திருக்காரு. அவரும் வந்து ஒரு ஏர் கிராஷில் வந்து இதே சீட் 11Aல உட்காந்து போதும் தப்பிச்சிருக்காராம். ஹி வாஸ் ஒன்லி பர்சன் டு சர்வைவ் இன் தட் டிசாஸ்டர், தாய்லாண்ட் ஏர்க்ராஃப்டில். அதே மாதிரி இதில் சீட் 11A. ஸோ 11Aன்றது ஒரு இது காம்பினேஷன், ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். இன்னொரு விஷயம் என்னென்னா 1206 எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் விஜய் ரூபானி அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 1206 அவர் எல்லா இதுவுமே 1206 கார் நம்பர்லேருந்து எல்லாமே 1206 லக்கி நம்பர்னு வச்சுருந்துருக்காரு. 1206 அன்றைக்கி தான் வந்து ஃப்ளைட்டு இதுவாகி ஆல்மோஸ்ட் லைக் அன்றைக்கி இறந்துட்டார். ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ இதில் வந்து எப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன் இருக்குது சார். ஏன் நடந்திருக்கு, எதுக்கு நடந்திருக்கு அப்படின்றதுக்கு வந்து பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதில் ஃப்ளைட் டேட்டா FDR ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் 2 இருக்குது. ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அப்படின்னா ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த டிஜிட்டல் FMS ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த ஃபீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. த்ரஸ்ட்டு, ஸ்பீடு, டைரெக்ஷன்,
அப்புறம் வந்து அந்த இன்ஜினோட பவர் எல்லாமே வந்து டேட்டா, அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். என்ன ஸ்பீடு, என்ன டேட்டா என்டர் பண்ணியிருக்காங்கன்றது அந்த டீட்டெயில்ஸ் எஃப்டிஆரில் இருக்கும். இன்னொன்று காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் த 2 பைலட்ஸ் அண்ட் த ஏடிசி அண்ட் அதர் ஏர்கிராஃப்ட். என்ன உள்ளுக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்க, காக்பிட்டில் என்னெல்லாம் சவுண்ட் வந்திருக்கு. ஏன்னா வந்து போயிங் 787 ட்ரீம் லைனர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃப்ளை பை ஒயர் அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் வித் ஆல் கம்ப்யூட்டரைஸ்டு. எல்லாமே எல்லாம் ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு டெக்னிக் ஏர்கிராஃப்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராபபிலி இது வந்து ஃப்ளை பை ஒயர். ஃப்ளை பை ஒயர்னா எல்லாமே ஆட்டோமேட்டட். ஸோ சிஸ்டமிக்காக இருக்கும், கம்ப்யூட்டரைஸ்டு. இது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு போயிங் ஒரு ஏர்கிராஃப்ட் எடுக்கணும், இப்போ லேட்டஸ்ட் ஏர்கிராஃப்ட் எல்லாமே எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது சார். இந்த ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து என்ன என்டர் பண்ணணும்னா, அந்த ஃப்ளைட்டில் இப்போ போகிறீங்க, எந்த டெஸ்டினேஷன்லேருந்து எங்கே போகிறீங்க, எவ்வளோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, என்ன கார்கோ இருக்குது, ஃப்ளைட்டு என்ன ஸ்பீடில் என்ன டிரெக்ஷனில் போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆக போகுது, என்ன ஸ்பீடு, என்ன டெம்பரேச்சர், எல்லாமே டேக் ஆஃப் டெம்பரேச்சர் எல்லாமே அதில் ஃபீட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கிவ். இங்கே டாக்ஸி அதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ட்ரு பண்ண அப்புறம் கோபைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து கீழே போயிட்டு ஏர்கிராஃப்ட் ஃபுல்லாக சுற்றி பார்ப்பார், ஏதாவது டென்ட் இருக்கா அப்படின்றது. அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹி வில் ஆல்சோ கோ சிட் இன் தி ஏர்கிராஃப்ட். அதுக்குள்ளேயும் இந்த மீன் டைம் எஃப்எம்எஸ்ல கேப்டன் இது பண்ணுவார். ஸோ கேப்டன் எல்லாம் இது பண்ணும்போது ஒரு செக்லிஸ்ட்டும் ரைட் ஃப்ரம் புஷ்பேக்லேருந்து இன்ஜின் ஸ்டார்ட்அப்லேருந்து ரோலிங்லேருந்து டேக் ஆஃப்க்கு முன்னாடியிலேருந்து செக்லிஸ்ட்டு, டேக் ஆஃப்க்கு அப்புறம் செக்லிஸ்ட்டு எல்லாமே வந்து எதுக்கும் எல்லாத்துமே செக்லிஸ்ட் இருக்குது. ஸோ எவ்ரிவேர் there's a checks and balance. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புஷ்பேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது புஷ்பேக் பண்ணி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணால் புஷ்பேக் பண்ணுவாங்க. அப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செக்லிஸ்ட் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் ஏடிசிலன்னு சொல்கிற இன்ஜின் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோன்னு போது தான் இன்ஜின் ஸ்டார்ட் அப் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட். அதுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் அப் 2 இன்ஜின் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம். டாக்ஸிக்கு முன்னாடி அதுக்கு ஒரு செக்லிஸ்ட்டு. டாக்ஸி போய் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செக்லிஸ்ட்டு. ஸோ எல்லா செக்லிஸ்ட்டும் ஸோ எஃப்எம்எஸ்ல என்ட்ரு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் செக்லிஸ்ட் படிச்சிருக்காங்க, ரோல் பண்ணியிருக்காங்க, டாக்ஸி பேக்கு போயிருக்காங்க, அங்கேருந்து இது ரன்வேக்கு ரோலிங்க்கு போயிருக்காங்க. ஃப்ளைட் வந்து கரெக்டாக வந்து ஸ்பீடெல்லாம் செட் பண்ணி த்ரஸ்ட்டு எக்ஸாக்டாக டேக் ஆஃப் ஆகி ஒரு 40-45 செகண்ட்ஸில் டேக் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் 3 விஷயங்கள் இந்த ஏர்கிராஃப்டோட அந்த விஷுவல்ஸ் நிறைய பேர் பார்த்துப்பீங்க. ஏன்னா நிறைய விஷுவல்ஸ் வைரலாக இருக்கும். டேக் ஆஃப் ஆகி ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 150-200 ஃபீட்டில் பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் பட் ஒரு த்ரஸ்ட் V1 அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ஸ்பீட் அச்சீவ் ஆச்சுன்னா இந்த ஏர்கிராஃப்ட் இந்த ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடு இப்போ ரீச் ஆன அப்புறம் அதுவே சொல்லும். அதுக்கு முன்னாடி இப்போ டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும் போதே 80 knots அப்படின்னு சொல்லும்போது 80 knots 100 knots வந்துச்சுன்னா கோபைலட்டில் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பைலட் மானிட்டரிங்னு ஒருத்தர் இருப்பார், ஒன்று வந்து பைலட் ஃப்ளைங். ஸோ பைலட் ஃப்ளைங் வந்து யோக்கு அந்த த்ரஸ்ட் லீவர்ஸ்லாம் புஷ் பண்ணுவார். இன்னொரு பைலட் மானிட்டரிங் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பார். அதாவது கரெக்டாக இந்த கரெக்டாக போயிட்டுருக்க அந்த இன்ஜின்ஸ் அந்த பேராமீட்டர்ஸ், இன்ஜின் பவரு, அந்த டெம்பரேச்சர், இதெல்லாம் பேராமீட்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருப்பார். பைலட் ஃப்ளைங் வந்து கரெக்டாக அந்த த்ரஸ்ட்டு நேர பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு இருப்பார். ஸோ இது பைலட் மானிட்டரிங் வந்து ஹி வில் மானிட்டர் ஆல் திஸ் அண்ட் பைலட் ஃப்ளைங் வில் பி ஃப்ளைங். இதில் வந்து இன்னொரு விஷயங்கள் என்ன வரும்னா கரெக்டாக 100 knots அப்படின்னா 100 knots 100 knots அப்படின்னு வந்து ஒரு கமாண்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை கேப்டனோ யார் பைலட் மானிட்டரிங் அவங்களுக்கு சொல்லுவாங்க. செக் அப்படின்னு சொல்லுவோம். அவன் செக்னா ஆமாம் ஓகே ப்ரொசீட், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கரெக்டாக அது அந்த ஏர்கிராஃப்டே வந்து சொல்லும் V1னா இட் ஹஸ் அச்சீவ் த எக்ஸாக்ட் ரேட் ஃபார் ஃப்ளைங். V1 அப்படின்னு சொன்ன உடனே கேப்டன் ஹூஎவர் இஸ் மானிட்டரிங் வில் சே ரொட்டேட் அப்படின்னாலே டேக் ஆஃப், அதை நோஸ் லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஸ்பீடு வந்துச்சு, இதுக்கு மேலே டேக் ஆஃப் பண்ணணும். VR சொன்னோன்னா அதுக்கு மேலே வந்து ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கு மேலே வந்து இது பண்ண யூ கேனாட் ஸ்டாப், அதாவது அதுக்கு மேலே அபார்ட் பண்ண முடியாது லேண்டிங். V1 வந்துச்சுனாலே நீங்கள் உடனே பிரேக் அடித்து நிற்க வைக்கலாம் முடியாது. யூ ஹேவ் டு டேக் ஆஃப். ஏன்னா அதுக்கு மேலே வந்து யூ கேனாட் ஸ்டாப், ஏன்னா அது த்ரஸ்ட் அந்த ஃபுல் ஸ்பீட் வந்துச்சு. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப் ஆயிட்டு கியர் அப், அதாவது பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் ஒரு 150 ஃபீட்டுக்கு 200 ஃபீட் கிட்ட வந்துட்டாலே கியர் அப் பண்ணுவாங்க. ஏன் கியர் அப் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ராக், டயர் வெளில இருந்தால் ட்ராக் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் தான் உடனே என்ன பண்ணுவாங்க 150-200 ஃபீட் 200 ஃபீட் மேக்ஸிமம் 150-200 ஃபீட் வரும்போதே கியர் அப் பண்ணிடுவாங்க. பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் வரும். இந்த ஏர்கிராஃப்ட் வந்து கிட்டத்தட்ட 650 ஃபீட் வரைக்கும் போயிருக்கு. அப்போவே வீல்ஸ் வேர் டவுன். இன்னொன்று விஷயம் இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை எந்த சமயத்தில் சார் ஒரு மேடே நோ பவர்ன்ற மாதிரிலாம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் லைக் 200 ஃபீட் கிட்ட போயிருக்கும் போது அண்டர் கேரேஜ் புல் பண்ணல. இன்னொரு ஃபேக்டர் என்ன பார்க்க முடியாது, நம்ம இன்னும் விஷுவல்ஸ் கிளியராக பக்கத்துலேருந்து பார்க்கல.
இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா ஃப்ளாப்ஸ் ஒரு வேளை எக்ஸ்டெண்ட் ஆகாமல், ஏன்னா ஃப்ளாப்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி பிகர் ஏர்க்ராஃப்ட் ஃப்ளாப்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் டேக் ஆஃப் பண்ணா, எக்ஸ்டெண்டட் ஃப்ளாப்ஸ் வச்சு தான் வந்து எக்ஸ்ட்ரா த்ரஸ்ட்டு ப்ரெஷர்லாம் கிடைக்கும், டேக் ஆஃப் பண்ண முடியும். எக்ஸ்டெண்டட் ஃப்ளாப்ஸ் ஒருவேளை கொஞ்சம் ஃப்ளாப்ஸ் வெளியில் வராமல் ஆன் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படின்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா 2 பைலட்ஸும் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு, 8300 hours கேப்டன். ஹீ இஸ் எல்டிசினா லைன் ட்ரைனிங் கேப்டன். அவர் வந்து ஹீ இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஒரு பைலட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். ஒரு கேப்டன் ஆகணும்னா அவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. எப்படி கேப்டன் ஆகணும்னு கேப்டனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. சீனியரான வருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து கேப்டன் ப்ரமோஷன் ஆகணும்னா அவர் வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. அந்த மாதிரி லைன் ட்ரைனிங் கேப்டன். அண்ட் ஹீ இஸ் மோஸ்ட் சீனியர். 8300 ஹவர்ஸ்னால் வந்து இட்ஸ் அ வெரி பிக் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம். அண்ட் இன்னொரு ஒருத்தருக்கு வந்து 1000 ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வந்து 1100 ஹவர்ஸ். 2 பேரும் கம்பைன் பண்ணி பார்த்தா 9500 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருக்கும். ஸோ தெர் இஸ் அப்சல்யூட்லி ஜீரோ சான்ஸ் தட் தே மஸ்ட் ஹவ் மிஸ்ட் சம் செக்லிஸ்ட். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பைலட் மேலேயும் தப்பு இருக்கலாம்ன்ற மாதிரி. அதுதான் சொல்றேன். என்ன ஆகிறதுக்குன்னா எஃப்எம்எஸ் அந்த ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஒருவேளை பை சான்ஸ் இது ரொம்ப ஃபெயிலிங்க. இப்போ இவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனுங்க, யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எங்கே தப்பு நடக்கும்னா மேனுவலாக எது நடந்திருக்காது. எஃப்எம்எஸ் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஏதாவது டெம்பரேச்சரோ இல்லை ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து தப்பாக ஃபீட் பண்ணியிருந்த வெயிட் அந்த ஏர்க்ராஃப்ட் ஃபியூலோ, ஏன்னா 1.5 லட்சம் டன்ஸ் ஆஃப் ஃபியூல் இருந்தல, லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் இருந்திருக்கு கிட்டத்தட்ட. இட் வில் ஃபார், ஏன்னா போயிங் 787 ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 6000 kgs per hour. 6000 kgsனா 1 kgனா 1.8 liters சார். ஸோ விச் மீன்ஸ் லைக் அப்ராக்சிமேட்லி 10,000 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1.5 லட்சம். இங்கேருந்து ஏர்க்ராஃப்ட் வந்து ஜென்ரலாக ஃபியூல் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஃப்ரம் டெஸ்டினேஷன் ஏ டு டெஸ்டினேஷன் பி என்ன டிஸ்டன்ஸு, எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங். ஸோ 8.5 மணி நேரம், 8.5 hours. அஹமதாபாத் டு கேட்விக் ஏர்போர்ட்டுக்கு வந்து 8.5 hours ஆஃப் ஃப்ளைங். ஸோ 8.5 hours ஒரு மணி நேரத்துக்கு 6000 கிலோன்னு 10,000 லிட்டர். ஸோ 10,000 இன்ட்டு 8.5 மணி நேரம்னா 85,000 லிட்டர் ஃபியூல். அதுக்கு அந்த டெஸ்டினேஷன் இன்கேஸ் அந்த கேட்விக் ஏர்போர்ட்டில் ரீச் ஆக முடியல, இன்கேஸ் அந்த ஏர்போர்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ஏர்போர்ட் இறங்க முடியல அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், அதுக்கும் அந்த கேட்விக்லேருந்து நியரஸ்ட் ஏர்போர்ட் என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ளை பண்ணுறதுக்கு வேண்டிய ஃபியூலும் எடுத்துப்பாங்க. ப்ளஸ் டாக்ஸி டேக் ஆஃப்க்கு ஒரு 10%. ஸோ ஆல் புட் டுகெதர் இப்போ ஒரு 1 lakh லிட்டர்ஸ் அப்படின்னா 1.25 லட்சம், இன்னொரு 25,000 எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்க ஃபார் மீட்டிங் ஆல் திஸ் டிமாண்ட்ஸ். இப்போ இந்த கிராஷ் ஆனதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா சார்? ஏன்னா அவங்க லேண்ட் பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி ஏரியா. கரெக்ட். ஸோ இப்போ லேண்ட் இல்லை இது அகெயின் இப்போ அந்த டேக் ஆஃப் பண்ணியிருக்காரு இல்லையா கேப்டன், அப்போ வந்து ஹீ ஹேட் லாஸ்ட் அந்த கம்யூனிகேஷனில் வந்து என்ன வந்திருக்கு வாய்ஸில் வந்து த்ரஸ்ட் இஸ் ஃபெயிலிங், அதாவது த்ரஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது, இந்த புல் கிடைக்க மாட்டேங்குது, த்ரஸ்ட் இஸ் ஃபெயிலிங், மேடேன்றது வீக்காக வந்து மேடே த்ரஸ்ட் இஸ் ஃபெயிலிங் அப்படின்றது அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபீபிளாக கேட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, இப்போ வெளிவந்திருக்கு. அது ஏன்னா ஏர்க்ராஃப்ட் வந்து இப்போ கிராஷ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏர்க்ராஃப்டோட வாய்ஸ்லேயே வந்து ஏர்க்ராஃப்ட் காக்பிட் உள்ள டெரெயின், புல் அப், பில்டிங் அஹெட், டெரெயின் இந்த மாதிரி வாய்ஸ்லாம் வரும். இப்போ ஏர்க்ராஃப்ட் இப்போ நானே வந்து கிரவுண்டில் இப்போ டக்குன்னு இப்போ கீழே வந்துட்டோன்னா ஒரு 200-300 ஃபீட்டுக்கு வந்ததுன்னா டெரெயின் வார்னிங் உள்ள கொடுக்கும், டெரெயின், பில்டிங் அஹெட், புல் அப் அப்படின்னும். இன்கேஸ் ஒரு ஏர்க்ராஃப்ட் அந்த டிகேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, டிராஃபிக் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், டிகேஸ்ன்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இன்னொரு ஏர்க்ராஃப்ட் பக்கத்தில் வந்துட்டாலே அது அவாய்டன்ஸ் கொடுக்கும். புல் அப் ஒன்று இப்போ இதுக்கு புல் அப்னு சொன்னால் அதுக்கு டிசெண்டுன்னு சொல்லும். புல் அப் டிராஃபிக் அஹெட், புல் அப்னு இருக்கும். இல்லை அது வந்து டிராஃபிக் அஹெட், டிசெண்ட் நாவ் அப்படின்னு அது சொல்லும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிகேஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாய்ஸ் கேட்டிருக்கும், பில்டிங் டெரெயின், பில்டிங் அஹெட், புல் அப் அப்படி. ஸோ அதனால தான் நீங்கள் லாஸ்ட் அந்த விஷுவல்ஸை நோட் பண்ணி கிளியராக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஏர் ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து கரெக்டாக ஒரு கொஞ்சம் தூரம் போனால் அப்படி லைட்டாக அது ஃபேஸ் லைட்டாக லிஃப்ட் ஆச்சு பாருங்கள், நோஸ் லிஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள், புல் அப் பண்ண பார்த்துருக்காரு. பட் இன்ஜினோட பவர் இல்லை, பவர் கொடுக்கல, அந்த இன்ஜின் பவர் வரல. ஸோ அதனால என்னாச்சு, நோஸ் இப்படி வரும்போதும் அப்படியே போயிட்டு ஃபால் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டால் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஜின் வந்து அப்படியே டக்குன்னு இதுவாகிடும், நின்றுடும். ஏன்னா அதுக்கு வேண்டிய அந்த பவர் கிடைக்கல அப்படின்னா இன்ஜின் அப்படியே ஸ்டால் ஆகிடும், இன்ஜின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே இட் வில் ஜஸ்ட் கிராஷ் ஆன் த கிரவுண்ட். ஸோ இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்களே சார், போயிங் கம்பெனியோட சர்வீஸ். ஆமாம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1 எஃப்எம்எஸில் தப்பாக என்ட்ரி பண்ணியிருந்திருக்கலாம். எஃப்எம்எஸ்னால் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட், அகைன் ஐ டோல்ட் யூ, அதில் வந்து தப்பான ஃபீட்ஸ் கொடுத்துருக்கலாம்.
ஏன்னா இது வந்து 41 டிகிரிஸ் டெம்பரேச்சர்னா அந்த 41 டிகிரிஸ் டெம்பரேச்சருக்கு வேண்டிய ஸ்பீட்ஸ் இருக்கணும். ஸ்பீடு ஃப்ளாப்ஸ் 5க்கு பதிலாக 15 வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளாப்ஸ் ரிக்குவயர்மெண்ட்டு எக்ஸ்டெண்டட் ஃப்ளாப்ஸு தப்பாக ஃப்ளாப்ஸ் ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸ்பீட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அந்த ஏன்னா 11,500 ஃபீட் ரன்வே 9,500 ஃபீட் போதும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஸோ 9,500 10,000 ஃபீட் கிட்ட வரைக்கும் ஒரு இன்னொரு 1000 ஃபீட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. ஸோ ஃப்ளாப் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணியிருந்திருக்காங்களா, ஸ்பீட்ஸ் அச்சீவ் ஆச்சா, ரொட்டேட் எல்லாமே வந்து இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரில் வந்திருக்கும். V1 வந்திருக்கணும். V1 வந்திருக்குனா தான் பிளேனை டேக் ஆஃப் எடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ப்ரீ ரொட்டேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. பட் அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் பண்ணும்போது பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் இருக்கிறதுனால ப்ரீ ரொட்டேட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைமில் போயிருக்கு. 200 ஃபீட் போச்சுனாலே பாசிட்டிவ் ரேட் ஆஃப் கிளைம் தான். ஏன்னா கியர் அப் பண்ணல. ரெண்டாவது கியர் அப் பண்ணவே இல்லை. அது ஏன் அப்படின்றதும் வி ஹவ் நோ. அதில் ஃப்ளாப்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா அப்படின்றது வந்து அதுதான் ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அது பார்க்க வேண்டிய பைலட்டோட இதெல்லாம் வந்து பைலட்ஸ் மேபி வேர் த மிஸ்டேக்ஸ்ன்றது பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து வேர் வி கேன் லுக் அட் இன்ஜின் ஃபியூல் கண்டாமினேஷன். ஏடிஎஃப்ன்றது உங்களுக்கே தெரியும், பியூர் கெரசின், ரொம்ப பியூராக இருக்கணும். அதில் வந்து கண்டாமினேஷன் கொஞ்சம் கூட, ஏன்னா கொஞ்சம் கண்டாமினேஷனால, ஏன்னா அது ஃப்ளேமபிள், ரொம்ப ஃப்ளேமபிள். அது அப்படி லைட்டு ஸ்பார்க் இருந்தால் கூட அண்ட் அது பிளாக் ஸ்மோக் கொடுக்கும். அந்த ஏடிஎஃப் மட்டுமே வந்து என்னென்னா ரொம்ப அப்படி தண்ணி மாதிரி ஒயிட்டாக இருக்கும். அது தொட்டு அப்படி இது பண்ணாலே உடனே கையில் வந்து இது வேப்பரைஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு தின்னு. அது வந்து தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ் தட் கண்டாமினேஷன் ஆயிருக்கலாம். கண்டாமினேஷன் ஆச்சுன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இன்ஜினுக்கு தேவைப்பட்ட, ஏன்னா த்ரஸ்ட்டும் போது ஃபுல் பவர் கொடுக்கும்போது ஃபியூல் ஜாஸ்தி தேவைப்படும். ஏன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் கன்சம்ஷன். அப்போ அந்த அளவுக்கு ஃபியூல் போகலை அப்படின்னா அந்த இன்ஜின்ஸ் வில் நாட் பெர்ஃபார்ம் டு இட்ஸ் பெஸ்ட் எபிலிட்டி இல்லையா. ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ டேக் ஆஃப் பண்ணும்போது ஃபுல் வந்துக்கலாம், நடுவில் அடைப்பு இருந்ததுன்னா ஒருவேளை அந்த த்ரஸ்ட் ஃபுல்லாக கொடுக்கும்போது டேக் ஆஃப் ஆயிடுச்சு ஆனாலும் வந்து கீழ் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஆனால் இன்ஜின் அந்த ஃபியூல் இது பண்ணும்போது செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து டக்குன்னெலாம் உடனே எல்லா இதுவும் இது பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து நிறைய இடத்துல செக் பண்ணிட்டு தான் வந்து ஃபியூல் லோட் பண்ணுவாங்க. ஏன்னா மேனுவல் ஃபியூல் கிடையாது, எல்லாமே அண்டர் கிரவுண்ட் இது ஃபியூல் ஒருவேளை கம்மியாக லோட் பண்ணியிருக்கலாமான்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபுல் 1.5 லட்சம் லிட்டர் டன் ஃபியூல் லோட் பண்ணியிருக்குன்றது ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ஸோ ஃபியூல் கம்மியாக ஏற்றுக்கல. வேறு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னா பேர்ட் ஹிட்னா அந்த இடத்துல வந்து கிளியர் ஸ்கை, அந்த இடத்துல பேர்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து அடிக்கிறதுக்கும் ப்ளஸ் அந்த பேர்டு ஹிட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு ஃப்ளேம் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தெரியல, நம்ம விஷுவலைஸில் தெரியல. வேற என்ன இருக்கலாம், இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் எப்போ வேணால் நடக்கலாம். திடீர்னு நம்ம வண்டி நல்லா ஓட்டிருக்கோம், திடீர்னு மெக்கானிக்கல், பட் அந்த மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குது, ஏன்னா ஒருவேளை சர்வீசிங் சரியாக பண்ணாமல் இருந்திருக்காங்களா அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இது ரூல் அவுட் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக என்ன ஒரு ஆஸ்பெக்ட் மறந்துட்டோன்னா, இது வந்து ஒரு சபோட்டேஜாக இருக்கலாமா. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தது. டர்க்கி வந்து செலிபின்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஏர்கிராஃப்ட் இந்த VTANB ஏர்கிராஃப்டை மெயின்டைன் பண்ணது வந்து டர்க்கி டெக்னிக்னு ஒரு கம்பெனி, டர்க்கி டெக்னிக் தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கான்ட்ராக்ட் ஏப்ரல் 2025, ஐ திங்க் ஏப்ரல் 2025 ரீசெண்டாக ரினியூ கூட பண்ணியிருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இட்ஸ் ஸ்டில் டவுட்ஃபுல், பட் வெராசிட்டி செக் பண்ணியிருக்கோம். பட் டர்க்கி டெக்னிக்ன்ற கம்பெனி வந்து ஹஸ் கம் அப் ஆஸ் இவங்க தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அண்ட் மோர் ஓவர் செலிபி ஏவியேஷன் வந்து வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அகமதாபாத் ஏர்போர்ட், அந்த பேசஞ்சர் டிசம்பார்க்மெண்ட், டெக்னிக்கல் புஷ்பேக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இதில் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ண வேண்டியதுன்னா, இது ஒருவேளை சபோட்டேஜ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை ஏன்னா இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து December 2024 13 December 2024 இதே ஏர்க்ராஃப்ட் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு. திஸ் போயிங் சேம் 787 கேட்விக் ஏர்போர்ட்லேருந்து சென்னைக்கு வந்து அகமதாபாத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது இட் ஹேட் த சேம் டேக் ஆஃப் பண்ணும்போது இட் ஹேட் த சேம் இஷ்யூஸ் அண்ட் இட் ஹேட் மேட் அ வெரி எமர்ஜென்சி லேண்டிங். 300 பேர் இருந்திருக்காங்க, அது 300 பேரில் எமர்ஜென்சி லேண்டிங் நடந்திருக்கு. ஸோ அப்போவும் இந்த ஏர்க்ராஃப்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது தவிர என்ன இதுனா, ஏர் இண்டியாவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி, இதுக்கு ரீசெண்டாக இந்த கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே June 5 வந்து ஏர் இண்டியாவுக்கு வந்து they have already given a showcase notice. யார், டைரக்டர் ஜெனரல், டெப்டி டைரக்டர் ஆஃப் DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து they have issued a showcase notice to
வில்சன் கேம்பல் வில்சன்றது சிஇஓ ஆஃப் திஸ் கம்பெனி ஏர் இந்தியா அண்ட் விஸ்தாரா, அவருக்கும் சிடிஓ ஆஃப் ஏர் இந்தியா மிஸ்டர் எஸ்கே தாஸ் 2 பேருக்கும் வந்து இது கொடுத்துருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மெயின்டெனன்ஸ் எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து அவுடேட்டட், அதை எக்ஸ்பயர் ஆன எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸை வச்சு ஃப்ளை பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் சரியில்லை, கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ற பாயிண்ட்ஸ்க்கெலாம் சொல்லி தே ஹவ் given a ஷோகாஸ் நோட்டீஸ். இது வந்து அதுவும் ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் எப்படி ஃபேக்டரைஸ் நம்ம பண்ணணும்னா, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தவங்க டிட் தே ஃபாலோ இட் அப் ப்ராப்பர்லி? ஏன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து தேவர் நாட் 10 நாள் ஒரு 1 வீக் 10 days ஆச்சு, என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்றது ஃபாலோ பண்ணாங்களா அதெல்லாம் தெரியல. ஸோ ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டாக்குமெண்டேஷன் டிஜிசி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்களான்ற பாயிண்ட் வந்து வி ஹேவ் டு லுக் இன் டு இட். ஏன்னா தே ஹேவ் டு டேக் திஸ் சீரியஸ்லி பிகாஸ் இட்ஸ் காம்ப்ரமைசிங் ஆன் பேசஞ்சர் சேஃப்டி. ஸோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது அது that has to be factored upon. 250 பேர் பேசஞ்சர்ஸ் போற ஒரு ஃளைட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். Absolutely. இதுல வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, நிறைய ஸ்நாக்ஸ் நடந்திருக்கலாம், டெக்னிக்கல் ஸ்நாக்ஸ். இன்ஃபேக்ட் இந்த டெல்லி டு அகமதாபாத் இதே ஃப்ளைட் தான் டெல்லி டு அகமதாபாத், அகமதாபாத் டு லண்டன் போயிருக்கு. டெல்லி டு அகமதாபாத் வந்த போதே சில பேசஞ்சர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஏசி ஒர்க் ஆகல, எக்ஸ்பைரி, இது டிஸ்பிளே ஒர்க் ஆகல அப்படின்னு. ஒரு there is some நியூஸ் விச் இஸ் ஆல்சோ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, இது ஏற்கனவே ஆல்ரெடி பைலட்ஸ் வந்து இந்த ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்ண மாட்டேன், இது ரொம்ப ஸ்நாக்ஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் இட்ஸ் ஸ்டில் நாட் கன்ஃபார்ம்டு. ஆனால் இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏர்கிராஃப்ட்ஸ் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து சரியில்லைன்னு சொல்லி டெக்னிக்கலி இட் இஸ் நாட் குட், இட் இஸ் நாட் சேஃப் டு ஃப்ளைன்று 2-3 ஒரு பழைய ஏர் இந்தியா கமாண்டர்ஸ் இந்த ஏர்கிராஃப்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டோம். ஏன்னா இதுவே ஒரு 12 வருஷம் ஏர்கிராஃப்ட் இல்லையா சார்? ஆமாம், 12 வருஷம் ஏர்கிராஃப்ட். அண்ட் இன்ஃபேக்ட் உங்களுக்கு சாம் சலேபோர்னு ஒருத்தர் வந்து ஹீ இஸ் அ டெக்னீஷியன் ஃபார் ஆல்மோஸ்ட் 20 years இன் போயிங். அவரே வந்து இந்த ஃப்ளா டிசைன்ஸ் கொஞ்சம் டிசைன் அலைன்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஃப்ளா இருக்குது, சேஃப்டி இட்ஸ் காம்ப்ரமைசிங் த சேஃப்டி ஆஃப் த aircraft and the passengers in the world. So Boeing 787 வந்து இது பண்ணணும், இட்ஸ் கோயிங் டு ஃபால் 1 by 1, சீக்கிரம் விழ போகுது அப்படின்ற பாயிண்ட் வந்து யூஎஸ் செனேட்டுக்கு ஏற்கனவே விசில் ப்ளோயர் மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் ஹவவர் யூஎஸ் செனேட் வந்து விசாரிச்சு இன்டர்வியூ லாஸ்ட் இயர் ஐ திங்க் இட் வெண்ட் ஆன் வைரல். நிறைய பேர் வந்து இட் வெண்ட் ஆன் வைரல். போயிங் கம்பெனி வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன ப்ராஃபிட் தான் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் வந்து இது எதிர்பார்க்க மாட்டேங்கிறீங்க, பேசஞ்சர் சேஃப்டியும் எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் இது சரியாக பார்க்க மாட்டேங்கிறேன் விசில் ப்ளோவருக்குன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, வி ஆர் ஆல் டூயிங் அவர் ஒர்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 விமானங்கள் சார். ஆமாம், 1000 விமானங்கள் அப்போவே நிறைய இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்குன்ற பட்சத்தில் ஒருவேளை அமெரிக்கா வந்து போயிங் நிறுவனம் மூலமாக பாகிஸ்தானை ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணி இந்தியாவை சப்போர்டேஜ் பண்ணுறதுக்கு வழி பண்ணுதா? இப்படிலாம் கூட பண்ணலாம். ஏன்னா இது எப்படி பாருங்க, அது டர்க்கி இஸ் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் இப்போ திடீர்னு பாருங்களேன் ஒரு ஆஸ்பெக்ட், ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் இருக்கார் இல்லையா, பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப். யூஎஸ் வந்து இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவனை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு யூஎஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு இன்வைட் பண்ணணும், என்ன காரணமாக? நான் வந்து அதுக்கும் இதுக்கும் பட் சம்வேர் டவுன் தி லைன் இஃப் யூ கனெக்ட் த டாட்ஸில் எங்கேயோ இப்படி இது பண்ண எங்கேயோ ஒரு இதில் டச் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வருது இல்லை. ஏன் நீ வந்து திடீர்னு 2 நாள் முன்னாடி ஒரு இந்த கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு நாளோ 2 நாள் முன்னாடியோ யூஎஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கு ஆசிம் முனீர் வாங்க நீ யூஎஸ்க்கு. எதுக்கு அவரை இன்வைட் பண்ணணும்? இப்போ தான் இந்த கான்ஃப்ளிக்ட் எண்ட் ஆயிருக்கு, இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது அது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து போயிங் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இப்போது எப்படின்னா யூஎஸ்க்கு வந்து போயிங்கிறது வந்து ஒரு பெரிய அசெட்டு. இப்போ எப்படி இந்தியாவுக்கு ரிலையன்ஸ் மாதிரி அது பெரிய கம்பெனி, அவங்களோட ஷேர்ஸ் இறங்க விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அட்டி போயிங் யூஎஸோட இது ஆட்டம் கண்டுடும் எக்கானமி. அந்த அளவுக்கு போயிங் வந்து கண்ட்ரோல் பவர் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா போயிங் எங்கே பார்த்தாலும் போயிங் ஏர்பஸ் தான் மேஜர் இது காம்படிட்டர்ஸில். ஸோ இப்போ என்ன இதுனா போயிங் வந்து இப்போ இந்த மாதிரி கிராஷ், ஏன்னா இது ரீசெண்டாக ஒரு 2 years முன்னாடி பார்த்தீங்க, 2-3 years முன்னாடி வந்து போயிங் 737 மேக்ஸ் கிரவுண்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த இந்தோனேஷியாவில் பிளேன் எத்தியோப்பியாவில் கிராஷ் ஆன போதெல்லாம் இதாகிறதுனால அதுவும் பேன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது போயிங் இஸ் பிளேயிங் அ வெரி ஜியோ பொலிட்டிக்கல் கேம். ஸோ அந்த யூஎஸ் வந்து யூஎஸ் யூஸிங் பாகிஸ்தான் அஸ் அ டூல் டு பனிஷ் இந்தியா, அந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா யூஎஸ் டசன்ட் லைக் ரஷ்யா, India is with Russia, US is against China, but China is with Pakistan. Pakistan
ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணி இந்தியாவை ஏதாவது இது பண்ணுறதுக்கு, ஏன்னா இந்தியா இஸ் பிகமிங் சூப்பர் பவர். இப்போ ரீசெண்டாக எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். டொனால்ட் ட்ரம்ப் வந்து திடீர்னு வந்து எலான் மஸ்க்கு சொல்லி டெஸ்லா கம்பெனி ஓப்பன் பண்ணாத, ஆப்பிள் வந்து இந்தியாவில் ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன் இதெல்லாம் சொல்கிறாரு? இதெல்லாம் வந்து எங்கேயோ எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம்வேர் டவுன் த லைன் நம்மளை ஒரு பழி வாங்குறதுக்கு இந்தியாவை வந்து பழி வாங்குறதுக்கு வகுக்கிறாரா அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா நீங்கள் போயிட்டுருப்பீங்க, ஆப்பிள் வந்து இந்தியாவில் பண்ணான்னா நான் வந்து டேக்ஸ் அதிகமாக ஆக்குவேன், டெஸ்லா கிட்ட சொல்லி எலான் மஸ்ட்டை சொல்லி நீ இந்தியாவில் வந்து டெஸ்லா கம்பெனி ஓப்பன் பண்ண, இந்தியா இங்கே யூஎஸ்லேயே தான் ஓப்பன் பண்ண அப்படின்ற பாயிண்ட் வந்து ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் வந்து இந்த கிராஷுக்கு முன்னாடி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஜோடிச்சு பார்க்கும்போது எங்கேயோ சம்வேர் டவுன் த லைன் ஆர் வி கனெக்டிங் த டாட்ஸ் சம்வேர் இந்தியா சூப்பர் பவர் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்தியா சூப்பர் பவர் ஆகிறதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நேஷன். இப்போ ரீசெண்டாக இந்தியா பாகிஸ்தான் வாரும்போது அந்த அடித்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அடித்து நவுத்தினவங்க. நம்மளோட பிரம்மாஸு, நம்ம ஆகாஷ் மிசைலு, நம்மளோட ட்ரோன்ஸு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு, அடித்து தம்சம் பண்ணிட்டோம். எல்லாமே அவங்களே ஒத்துக்கிட்டு ஆமாம் எங்களோட நூர்கான் ஏர்பேஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்க எல்லாமே. ஸோ கம்மிங் பேக் அப்படின்லாம் சுற்றி வரும்போது எங்கேயோ ஒரு விதத்தில் இது ஒரு சபோட்டேஜாக இருக்கலாமோ நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறாங்க சார். பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம், சபோட்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஃப்ளைட். பட் இப்போ என்னன்னா, இப்போ எப்படியாவது வந்து அமெரிக்கா வந்து அந்த பிளாக் பாக்ஸ் போயிங்கோட அந்த சிவிஆரும் எஃப்டிஆரையும் எப்படியாவது அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து மோடி வந்த அப்புறம் இந்த ஃபோரன்சிக் பிளாக் பாக்ஸ்லாம் ரீட் அவுட் பண்ணுறதுக்கும் இந்த ஓப்பன் பண்ணி இது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இது வந்திருக்கு. வி ஹவ் காட் த ஆல் த டெக்னாலஜி அண்ட் கேப்பபிலிட்டிஸ். அந்த ஃபேக்ட்ரிஸ் ஓப்பன் பண்ணி நம்மளே இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கிடையாது. NTSAக்கு தான் அனுப்பணும், யூஎஸ்க்கு அனுப்பி அவங்க ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட தான் இருந்தது. இப்போ இந்தியா கிட்டே இருக்கு. வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த போயிங் கம்பெனி தான் அந்த பிளாக் பாக்ஸை வந்து ரீட் பண்ண முடியும். ஆமா, அவங்க வந்து இங்க தானே ரீட் பண்ணணும். இப்போ நம்ம யூஎஸ்க்கு போய் ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நீ என் இடத்துக்கு போயிட்டு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நான் ஒரு இடத்துல ரூமில் போகிறேன், அதுக்குலாம் நீ வெளில வரக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே என்னோட ரூமில் நீங்கள் வரலாம், நானும் இருப்பேன் நீயும் இருப்பேன், அவ்வளோதான், நீங்கள் ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ அந்த ஃபோரன்சிக் லேபரேட்டரி நம்மகிட்டே இருக்குது, நம்மகிட்ட ஓப்பன் பண்ணி நம்ம இங்கேயே செக் பண்ணி பார்க்கலாம் அதில் என்ன தப்புகள் இருக்குன்னா. இப்போ மோடி கவர்மெண்ட்டு ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஹேண்டில் இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும் சார்? கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் நடக்கும். அண்ட் ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க மோடி கவர்மெண்ட்டு. இது ஒரு சீரியஸ், ஏன்னா இது ஒரு இந்தியாக்கே ஒரு பெரிய இழக்க முடியாத ஒரு இது. இதை வந்து அதான் சொல்கிறேன்ல, மல்டிபிள் ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது இட் லுக்ஸ் லைக் சபோட்டேஜ் மாதிரியும் இருக்குது, இல்லை பைலட் எரர் மாதிரியும் இருக்கும். பட் வை நவ் அதாவது எல்லாமே வந்து அந்த வென் யூ லுக் அட் கனெக்டிங் த டாட்ஸ்னும் போது ஆசிம் முனிரை கூப்பிட்றாரு, செலிபி ஏவியேஷன் வந்து ஸ்டாப் பண்ண, டர்க்கி வந்து டெக்னிக் வந்து ரிப்பேர் பண்றாங்க. அது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில கூட டர்க்கி தான் பாகிஸ்தானுக்கு. ஆமா, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ பாகிஸ்தான் வந்து ஒரு டூலா யூஸ் பண்ணியிருக்கலாமோ, இது ஒரு சபோட்டேஜா இருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கு. It will come up very soon. பாப்போம், God's grace, we should look at a better positive way. இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்போ சார் முடியும்? இதை இந்த பிளாக் பாக்ஸை வந்து ரீட் பண்ணுறதுக்கே 15 days ஆகும். ஆமாம், அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அது கூலிங் பீரியட் இருக்குது, அதை வந்து இது பண்ணி அதுக்கு கரெக்டாக எடுக்கணும். it will take அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்குள்ளே வந்துடும். பட் இனிஷியல் ரிப்போர்ட்ஸ் நமக்கு தெரிய வரும், வாய்ஸ் என்ன பேசியிருக்காங்கன்ற அந்த இதெல்லாம் வரும். பட் இது ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் வந்து உடனே சொல்ல மாட்டாங்க, லீக் அவுட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா America is trying to lobby around with the help of US intelligence to somehow take that அந்த black box எப்படியாவது கைப்பற்றி அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கணும்ன்றது. எந்த இஷ்யூவும் இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா 787 பேன் பண்ணாங்கன்னா இது ஒரு பெரிய, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1500-2000 பிளேன் பறந்துட்டு இருக்கு. அத்தனை பிளேனும் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எப்படி யோசிச்சு பாருங்க, போயிங்கே வந்து ஆட்டம் கண்டுடும்ல. ஸோ அதனால they are trying to lobby around. பட் லெட்ஸ் சி மோடிஜி என்ன பண்றாருன்னு தெரியல. எப்படி ஆல்ரெடி இந்த போயிங் கம்பெனியோட ஸ்டாக்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு. ஆமா, பிளமேட் ஆயிருக்கு. போயிங் ஸ்டாக்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு, ரொம்ப அடி வாங்கியிருக்கு. இது கூட இதெல்லாம் இருக்கிறதுனால. பட் அதுதான் சொல்றேன்ல, இப்போ இது வந்து ஒரு சபோட்டேஜ் மாதிரி தான் தோணுது. ஏன்னா பைலட்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் எரர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் தப்பாலாம் கனெக்ட் போன இது பார்ப்போமே. லெட்ஸ் சி வாட் கம்ஸ் இன் ஸ்டோர். பட் வி விஷ் அண்ட் ப்ரே தட் யாரெல்லாம் சர்வைவ் ஆயிருக்காங்களோ அவங்க சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும். கண்டிப்பாக ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன். இந்தியா இஸ் பிகமிங் அ சூப்பர் பவர், அது நிறைய பேருக்கு தாங்க பிடிக்கல. அதனால தான் இதெல்லாம் ஒரு நடக்கலாம் சார். இது சதி திட்டமா இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவான்றது என்ன வருதுன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering.